புகழ் கீதம் இன்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்று பாடுவோம். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேன். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் அன்னை மரியாவினுடைய மாசற்ற இதயத்தை நினைவு கூர்ந்து மன்றாடுகின்றோம். நேற்றைய தினத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய்மை மிகு திரு இருதயத்தை பெருவிழாவை கொண்டாடிய நாம் இந்த நாளில் அன்னை மரியாவினுடைய மாசற்ற இதயத்தை நினைவு கூறுகின்றோம். அன்னை மரியாவினுடைய மாசற்ற இதயம் எப்பொழுதும் இயேசுவினுடைய திரு இருதயத்தை நோக்கிய வண்ணமாக இருந்த ஒரு இதயமாக இருந்தது. இயேசுவினுடைய திட்டங்கள்தான் தனது திட்டங்கள் என்று தன்னை முழுவதுமாக இறை திட்டத்திற்கு கையளித்து செயல்பட்ட ஒரு இதயமாக அன்னை மரியாவினுடைய மாசற்ற இதயம் விளங்கியது. அந்த இதயத்தில் எந்தவித மாசு மறுக்களும் இல்லாமல் தூய்மை மிகுந்த ஒரு இதயமாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த மாசு மறுவற்ற இதயத்தை நம்முடைய அன்பு தாயினுடைய இதயத்தை போல நாமும் நம்முடைய இதயங்களை உருமாற்ற அந்த தாயினுடைய வல்லமை மிக்க பரிந்துரை வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். இந்த நாளிலே நாம் பதுவை புனித அந்தோணியாருடைய நினைவையும் கொண்டாடுகின்றோம். புனித அந்தோணியாரும் இறைவனை மையப்படுத்திய இறைவனின் திருவுளத்தின்படி வாழக்கூடிய ஒரு வாழ்வை வாழ்ந்தவர். மக்களுக்கு தன்னால் இயன்ற அனைத்து நன்மைகளையும் செய்து வாழ்ந்தவர். கோடி அற்புதராக வலம் வந்தவர், வலம் வந்து கொண்டிருக்கிறவர். இவரும் இறைவனின் திருவுளத்தை முன்னிறுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். நாமும் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையையும் நாடுவோம். அவரை போல இறைவனுக்கு முன்னிடம் கொடுப்பவர்களாக, இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாகவும் வாழக்கூடிய இறையருள் வேண்டி இந்த பலியிலே நாம் அன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோ. ஆபத்துக்கள் அனைத்தினின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுற செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61. இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. என் மக்களின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிக்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழ செய்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியள் ஆகின்றாள். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார்,
மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. சிந்தித்து வந்த மரியா பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 41 முதல் 52 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்கள் இடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
நம்முடைய தேவ தாயினுடைய தூய்மை மிகு மாசற்ற இதயத்தை இந்த நாளிலே நாம் நினைவு கூர்கின்றோம். அன்னை மரியாவினுடைய இதயத்தை குறித்து, அவருடைய உள்ளத்தை குறித்து நற்செய்தியிலே 2 இடங்களிலே நாம் வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 19வது இறை வசனத்திலே அன்னையை குறித்து, அவருடைய உள்ளத்து சிந்தனைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மரியா இவற்றையெல்லாம் தமது உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவற்றையெல்லாம்? இடையர்களுக்கு இயேசுவை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட செய்திகளை, குழந்தை இயேசுவை அவர்கள் காண வந்த பொழுது அவர்கள் பேசுகின்றார்கள். இயேசு இப்படிப்பட்டவராகலாம் இருப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த செய்திகளை அவர்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது அதனை அன்னை மரியா தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து கொண்டிருப்பவராக இருந்தார். எதற்காக இப்படி சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்கின்ற அந்த ஒரு குழப்பம் நிச்சயமாக அன்னை மரியாவுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட அவர் அனைத்தையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றார். ஆண்டவருடைய இதயத்தோடு தன்னுடைய இதயத்தை அவர் ஒன்றிணைக்கின்றார். தன்னுடைய இதயத்து குழப்பங்களுக்கு தீர்வு தரக்கூடியவர், அதற்கான சரியான பதிலை தரக்கூடியவர் இறைவன் மட்டுமே என்பதை உணர்ந்து அவ்வாறு அவர் செயல்படுகின்றார். அதே போல இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்தது போன்று லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 51வது இறை வசனத்திலும் அன்னை மரியாவினுடைய உள்ளத்து சிந்தனைகள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. இயேசுவை காணாமல் தவித்த பொழுது, காணாமல் போன இயேசுவை 3 நாட்களுக்கு பிற்பாடு கண்டடைந்த பிறகு இயேசு அவர்களோடு உரையாடிய அந்த உரையாடல், ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்கின்ற இந்த வார்த்தைகளை அன்னை மரியா தன்னுடைய உள்ளத்திலே பதித்து வைத்திருக்கின்றார். எதற்காக இயேசு இவ்வாறு பேசுகிறார் என்கின்ற அந்த குழப்பம், அந்த கேள்வி அவருடைய மனதிலே நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். இதையும் அன்னை இறை கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றார். அன்பு மக்களே, அன்னையினுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவருடைய வாழ்வு முழுவதுமாக இறை திட்டத்தை, இறை திருவுள்ளத்தை முன்னிறுத்திய வண்ணமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பலவித குழப்பங்கள், கேள்விகள், நெருக்கடிகள், இடர்பாடுகள் இருந்தது என்றாலும் கூட அன்னை எந்த ஒரு இடத்திலும் கலங்கி நின்றதாக நாம் பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர் இறைவனை தன்னுடைய துணையாக கொண்டிருந்தார். தன்னுடைய இதயத்து வேதனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்குமான பதிலை அவர் இறைவனிடத்திலிருந்து தேடினார். எனவேதான் அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அன்னையால் அமைதியாக தன்னுடைய வாழ்வை வாழ முடிந்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் நம்முடைய அன்னையை பின்பற்றி நம்முடைய இதயங்களில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது, நெருக்கடிகளும் இடர்பாடுகளும் நம்மை அமிழ்த்துகின்ற பொழுது நாம் இறைவனின் துணையை நாடுவோம். இறைவனின் திருவுளத்தை, இறைவனின் திருவுளத்தின்படி நடக்கக்கூடிய அந்த வாழ்வை நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய இதயத்து குழப்பங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் வேதனைகளுக்குமான பதிலை எவ்வாறு இறைவன் அன்னை மரியாவுக்கு கொடுத்தாரோ அதே போல நமக்கும் கொடுப்பார். எனவே அந்த தாய் கொண்டிருந்த அந்த மாசற்ற இதயம் போல நாமும் நம்முடைய இதயத்தை கொண்டிருப்போம். அந்த தாயினுடைய எண்ண ஏக்கங்கள் எப்பொழுதும் இறைவனை மையப்படுத்திய வண்ணம் இருந்தது போல நாமும் இறைவனை முதன்மைப்படுத்தி வாழக்கூடிய வாழ்வதனை வாழ முயற்சி செய்வோம். இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற மற்றொரு புனிதர், பதுவை புனிதர் அந்தோணியாரும் கூட இறைவனை முன்னிறுத்திய, இறைவனுடைய திருவுளத்தின்படி வாழக்கூடிய ஒரு வாழ்வைத்தான் வாழ்ந்தார்.
கோடி அற்புதர் என்று புனித அந்தோணியாரை நாம் போற்றுகிறோம், புகழ்கிறோம் என்று சொன்னால், அவருடைய அந்த கோடி அற்புதங்களுக்கும் அடிப்படையாக இருந்தது அவர் இறைவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கை. அவர் இறை திருவுளத்தின்படி வாழ்ந்த அந்த அவருடைய வாழ்வு முறைதான் அவரை இன்று கோடி அற்புதராக மாற்றி இருக்கிறது. எனவே நாமும் அன்னை மரியாவை போல, புனித அந்தோணியாரை போல இறைவனின் திருவுளத்தை முன்னிறுத்துபவர்களாக, நம்முடைய வாழ்வில் குழப்பங்களும் சந்தேகங்களும் நெருக்கடிகளும் ஏற்படுகின்ற பொழுது அவை அனைத்தையும் இறை கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழக்கூடியவர்களாக வாழக்கூடிய நல்ல வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். கொடுக்கின்றோம் காணிக்கை, கொடுக்கின்றோம் காணிக்கை, உடமையாய் அளித்ததை உமக்கே படைக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனநிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலி பொருளாக எங்களையே அர்ப்பணிக்க வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உமை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று
அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் என் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லினதும் என் ஆன்மா நலமடையும்.
கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை பேச்சவே பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா தீயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. பாசனரம்பில் இணைந்தாலே போதும் சுகராக மீட்டிடுவேன் உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுக பல படைத்திடுவேன் எல்லாமே நீதானே இறைவா என்னுள்ள நிறைவாக நீ வா எல்லாமே நீதானே இறைவா என்னுள்ள நிறைவாக நீ வா தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா தீயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. அன்பு மக்களே, இன்று மாலை 6:30 மணிக்கு சங்கர்லிங்கபுரத்தில் வைத்து 2026வது கல்வியாண்டிலே தூய் ஆவியாருடைய துணை என்கின்ற சிந்தனையின் அடிப்படையில் வெம்பூர் பங்கு தந்தை அருள் தந்தை குமார் ராஜா அடிகளார் அவர்கள் இறை மக்களுக்கான உருவாக்க பாசறை ஒன்று வழங்குகின்றார்கள். ஆர்வமுடையவர்கள் இதில் பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உமை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி, எங்கள் அன்னை தாய்மரி,
ஜெபமாலை தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீ. அன்னை மாமரி, எங்கள் அன்னை தாய் மரி, என்று முன்னல் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேடி காத்திடும் உந்தனர் வரங்கள் என்று தேடினோம். இன்று திருப்பலை நிறைவேற்றி தந்தையின் உடலுள்ள சுகத்திற்காகவும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் எண்ணங்கள் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி வேண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.